ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும், பணப்பட்டுவாடா இதெல்லாம் தடுக்கணுங்கிற ஒரு முயற்சியாக சொல்லியிருப்பார். இது சொன்னாலும் எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் அதை செய்ய போகிறாங்க. ஏன்னா ஆளுங்கட்சிக்காரங்க தான் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு கை கால் இதாட்டு செயல்படணும். மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வருவாங்கங்கிற ஒரு தோற்றம் இருக்கும்போது எந்த அளவுக்கு இவங்க செயல்படுவாங்கிறது கேள்விக்குறி தான். சீமான் ஒரு தூய சக்தியாக தன்னை நிரூபித்தவர். தேர்தலெல்லாம் முறைப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும், பணக்காரனுக்கு தான் அரசியல், பணம் உள்ளவங்களுக்கு தான் அரசியல்ங்கிற இதை தாண்டி ஏழை மக்கள் அரசியலில் பங்கு பெற்று அவங்களும் வெற்றி பெறதுக்குள்ள சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்கணுங்கிற போது புவர் எளிய மக்களுக்கான அரசியல், ஏழை மக்களுக்கான அரசியலை சீமான் செய்யும்போது தேர்தல் களத்துக்குள்ள பணத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது, அதை உள்ளபடியே கட்டுப்படுத்தணுங்கிற கருத்துக்களை அவர் சொல்லியிருப்பார். சிம்பல் மேட்டரில் கூட சீமான் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட சிம்பல் பெற்றாலும் கூட அவரோட கருத்து 1 2 3 ABCD அல்லது அந்த ஒரு எழுத்து வடிவத்தில் ஒவ்வொரு இதுலேயும் சிம்பலை மாற்றி கொடுக்கணும், கொள்கையில் தான் பிரதானமாக இருக்கணுங்கிற ஒரு கருத்தை சொல்லுவார். இப்போ அவரை பொறுத்தவரை அவர் கொள்கைக்கேற்ற விவசாய சின்னத்தையும் பெற்றிருக்கிறாரு. ஸோ தேர்தல் ஆணையம் பல நெருக்கடிகள் கொடுத்தாலும் ஆன் த ஹோல் அவர் வரைஞ்சி கொடுத்த விவசாய சின்னத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்கிற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் சீமான் நலன் மதிப்பு மரியாதையோடு இருக்கிறார். ஸோ முறைப்படி அவங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு தன் கருத்துக்களை ஜனநாயகம் மேம்படுவதற்காக சீமான் சொல்லிட்டு இருக்காரு. 26 எடப்பாடியை தாண்டி ஸ்டாலின் வர்சஸ் சீமான் கொண்டு வரணும் தான் சீமானுக்கு நோக்கம். பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிற ஈரோடு கிழக்கு அந்த களத்தை தமிழ் மண்ணில் கொண்டு வரணும் தான் நோக்கம். ஸ்டாலின் வர்சஸ் சீமானை கொண்டு வரணும் தான் நோக்கம். திராவிடமா தமிழ் தேசியமானு கொண்டு வரதான் நோக்கம். அதுக்கு இன்னைக்கு திராவிடர் வேறு தமிழர் வேறுங்கிற கருத்தியல் ரொம்ப கடுமையாக மக்கள் மத்தியில் பரவிட்டு இருக்கு. அது சீமானுக்கு பெரிய பூஸ்டாக இருந்துட்டு இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி மேலும் பலகீனம் அடைவார். அதில் சீமானுக்கு உள்ள எழுச்சி அடுத்த காலம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் திராவிடமா தமிழ் தேசியமா ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வர்றதுதான் சீமானுக்கு நோக்கம். என்னை பொறுத்தவரை சீமான லீடராக பார்த்து மக்கள் வெற்றி பெற வைப்பாங்க. 5வது முறையும் தனிச்சு நிற்கிறாருன்னா இவன் உண்மையானவன், நேர்மையானவன், நோட்டுக்கு சீட்டுக்கு வர போகல, தான் சாதிக்குன்னு நினைக்கிறான். ஒரு பாசிட்டிவா விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்குலையும் களத்தில் நின்று இருக்கிறான், 214 போடுறான். ஸோ இவன் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட வாரான், இவனை லீடரா இவனை ஜெயிக்க வைப்போன்னு மக்கள் நினைப்பாங்கன்னு என் கருத்து. அரசியல் களம்ங்கிறது சீமானை நோக்கி வரும். அப்படி சீமானை நோக்கி வர்றது விஜயின் தவறுகளும் ஒரு காரணம். விஜய் பாசிட்டிவ் அரசியலுக்கு வரல, நெகட்டிவ் அரசியலுக்கு வந்துறாரு. நெகட்டிவ் அரசியல் தேராது, பாசிட்டிவா மக்கள் நலனுக்காக நிற்கிறவனுக்கு அரசியல் தான் மேலே எழுப்பி வரும். ஸோ சீமானுக்கு அரசியல் விரோத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். நேற்று தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தேர்தல் ஆணையரை சந்திச்சிருக்காரு. பல முக்கிய கோரிக்கைகளையும் வைத்ததா ஒரு பேச்சுக்கள் அடிப்படுது. இந்த சந்திப்பின் பின்னணி என்ன சார்? இல்லை, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும், பணப்பட்டுவாடா இதெல்லாம் தடுக்கணுங்கிற ஒரு முயற்சியாக சொல்லியிருப்பார். இது சொன்னாலும் எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் அதை செய்ய போகிறாங்க. ஏன்னா ஆளுங்கட்சிக்காரங்க தான் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு கை கால் இதாட்டு செயல்படணும். மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வருவாங்கங்கிற ஒரு தோற்றம் இருக்கும்போது எந்த அளவுக்கு இவங்க செயல்படுவாங்கிறது கேள்விக்குறி தான். என்றாலும் சீமான் ஒருத்தர் தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத பற்றி ஏற்றுக்கிறார். இப்போ விஜய் எல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயித்த செங்கோட்டையன் போன்றவங்களை வச்சுக்கிட்டு ஒரு கலப்பட சக்தியாட்டு அவர் இருந்துட்டு இருக்காரு. சக்தின்னு புருவாகல, இன்னும் ஒரு கலப்பட தன்மையோட தான் வாரார் வரும்போதே. சீமான் ஒரு தூய சக்தியாக தன்னை நிரூபித்தவர். தேர்தலெல்லாம் முறைப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும், பணக்காரனுக்கு தான் அரசியல், பணம் உள்ளவனுக்கு தான் அரசியல்ங்கிற இதை தாண்டி ஏழை மக்கள் அரசியலில் பங்கு பெற்று அவங்களும் வெற்றி பெறதுக்குள்ள சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்கணுங்கிற போது புவர் எளிய மக்களுக்கான அரசியல், ஏழை மக்களுக்கான அரசியலை சீமான் செய்யும்போது தேர்தல் களத்துக்குள்ள பணத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது, அதை உள்ளபடியே கட்டுப்படுத்தணுங்கிற கருத்துக்களை அவர் சொல்லியிருப்பார். மற்றபடி சிம்பல் மேட்டரில் கூட சீமான் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட சிம்பல் பெற்றாலும் கூட அவரோட கருத்து 1 2 3 ABCD அல்லது அந்த ஒரு எழுத்து வடிவத்தில் ஒவ்வொரு இதுலேயும் சிம்பலை மாற்றி கொடுக்கணும், கொள்கையில் தான் பிரதானமாக இருக்கணுங்கிற ஒரு கருத்தை சொல்லுவார். இப்போ அவரை பொறுத்தவரை அவர் கொள்கைக்கேற்ற விவசாய சின்னத்தையும் பெற்றிருக்கிறாரு. ஸோ தேர்தல் ஆணையம் பல நெருக்கடிகள் கொடுத்தாலும் ஆன் த ஹோல் அவர் வரைஞ்சி கொடுத்த விவசாய சின்னத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்கிற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் சீமான் நலன் மதிப்பு மரியாதையோடு இருக்கிறார். ஸோ முறைப்படி அவங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு தன் கருத்துக்களை ஜனநாயகம் மேம்படுவதற்காக சீமான் சொல்லிட்டு இருக்காரு.
ஸோ இதில் வந்து நியூஸ் 18 நடத்தின ஒரு விவாதத்தில் டவுன் ஹால் அப்படின்னக்கூடிய விஷயத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். சீமான் அவர்களை எளிதாக இந்த தேர்தலில் பாத்திர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன மீன் பண்ணுறாரு சார்? அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் மாற்றுன்னு தான் 2024 நிற்கலன்னா அந்த 18 விழுக்காடு வாக்குல குறைஞ்சபட்சம் ஒரு 4 விழுக்காடு வாக்கு வந்து சீமானுக்கே போயிருக்கும்னு அவருக்கு தெரியும். இந்த 18 விழுக்காடு வாக்குகளும் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு விழுந்த வாக்கள் தான். மோடி பிரதமருங்கிற லெவலில் அண்ணாமலை ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு விழுந்த வாக்கள் தான். அந்த வாக்குல கணிசமான பகுதி சீமானுக்கு போகுங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும். சீமானும் அந்த வாக்குகளை குறி வச்சு தான் 6 பிராமணர்கள் அண்ணாமலைக்காகவும் மோடி தலைமைக்காகவும் என்டிஏக்கு வாக்களிச்சாங்க. இப்போ வந்து எடப்பாடிக்கு அவங்க வாக்களிக்க மாட்டாங்க நம்பிக்கையில் 6 பிராமணர்களை கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாரு. பாரதியாருக்கு பாரதத்னா, பரிதிமால் கலைஞர், பூஜ்பாய் சாமிநாத ஐயர், தென் வைத்தியநாத ஐயர், பாரதியார்னு அவர் அந்த களத்தை ஆடுறாரு. அடுத்தபடியாக ராமானுஜர், மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜர். அடுத்தபடியாக முக்குலத்தூர் எடப்பாடிக்கு எதிராக இருப்பாங்கன்னு தெரியும். அண்ணாமலையே முக்குலத்தூர் கையில் அதிமுக பெயர்னு சொல்லி தான் அந்த என்டிஏக்கு அந்த ஓட்டு எடுத்தாப்புல. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து திமுகவில் சேர்ந்திருக்காருன்னு சொன்னால் திமுகவையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எடப்பாடியே ஏற்றுக்கிட மாட்டாங்க முக்குலத்தூர். திமுகவையும் ஏற்றுக்கொள்ள முடியாத முக்குலத்தூர் தனக்கு வாக்களிப்பாங்கங்கிற, அதாவது என்டிஏக்கு வாக்களிச்சவங்களங்கிற சீமான் கணக்கு போடுறாரு. யாதவ சமுதாயம் 8 யாதவர்களுக்கு டிக்கெட் கொடுத்துருக்கிறாரு. யாதவர்கள் என்டிஏக்கு ஓட்டு போட்டவங்க சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் தெளிவாகவே இருக்குது. வடதமிழகத்தில் உள்ள யாதவர்களும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. கோனவரிக்கு கோட்டைங்கிற அந்த இதை முன்னெடுக்கிறாரு. இப்படி அவர் செய்யக்கூடிய அரசியல் நகர்வுகள் மூலமா என்டிஏக்கு விழுந்த 18 விழுக்காடு வாக்குல பெரும்பகுதி சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாற்றம்னு விழுந்த ஓட்டு. அது பசுமன் முத்துராமலிங்க தேவர் அண்ணாவையே ஆன்மீக கருத்துக்கு எதிராக பேசினால அடிச்சு விரட்டினாருங்கிற அந்த கருத்தை முன் வச்சு எடுத்த ஓட்டு, ஜெயலலிதாவை ஊழல்னு சொல்லி எடுத்த ஓட்டு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள வன்னியர் ஓட்டுகளை கூட கவர் பண்ணுறதுக்கு எம்ஜிஆர் மலையாளி, மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருங்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களையும் முத்தரேர், யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா, வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற மற்ற பல தமிழ் சமூகங்களுக்கும் எம்ஜிஆர் அநீதி இழைத்தாருன்னு சொல்லலாம். அந்த 18 விழுக்காடு ஓட்டுக்குள்ள வன்னியர்கள் ஓட்டும் கணிசமாக இருக்குது. வன்னியர்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தினாரு எம்ஜிஆருங்கிறத தான் சீமான் இங்கே முன்னெடுக்கிறாரு. ஸோ சீமானுக்கு அரசியல் ரொம்ப நுணுக்கமானது, மைக்ரோவானதுன்னு அண்ணாமலைக்கு தெரியும். எல்லா வகையிலும் அண்ணாமலை சீமானுக்கு உதவக்கூடிய ஒரு சகோதரன் தான். ஸோ அந்த வகையில் அண்ணாமலைக்கூட கருத்துங்கிறது கில்லிங் இன் சைலன்ஸ் காணக்கூடிய சீமானை இந்தியா டுடே கான்க்ளேவ்ல சீமானு ஒருத்தர் இருக்காருன்னு அவங்க முகத்துக்கு நேராக அடிச்சு ஆணித்தரமாக பேசிட்டு வந்தாருன்னா அண்ணாமலை நியாயத்தின் பக்கம் நிற்கிறாரு. அவரோட பேச்சுகள் இது வந்து ஒரு அவுட் ஸ்போக்கனா சீமானுக்கும் பலனளிக்கூடிய அளவு இருக்கு. ஏன் நீங்க ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் நடந்தபோது செங்கோட்டையன் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தாரு. எப்பா தம்பி ஜோசப் விஜய் 2000 ரூபா ஓட்டு கொடுத்தாருப்பா செங்கோட்டையன், அவர் தான் பொறுப்பாளர். எடப்பாடி பணம் தான், எல்லாம் அவங்க பணம் தான் அன்னைக்கு. அப்போ சீமான் எடுத்த வாக்குகள் வந்து காசு கொடுக்காம எடுத்த ஓட்டு. சீமான் அண்ணன் தான் தூய்மையான அரசியல் பண்றாருன்னு என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்தே அண்ணாமலை உண்மையை சொன்னாரு. ஸோ மாற்றுங்கிறது லெவல்ல இந்துத்துவா கீழே விழுந்ததுல தமிழ் தேசியம் அதுல எழும்பி போகுது. அண்ணாமலையும் யதார்த்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. அதே வேளையில கொள்கை அடிப்படையில சீமானை விமர்சிக்கவும் அண்ணாமலை தயங்க மாட்டாரு. என்னை பொறுத்தளவுல கொள்கை அடிப்படையில ராவணன் தமிழ் பெரும்பாட்டன்னு சீமான் ராவணன் முடியில் வச்சிருந்தா கூட என்னோட பிலீஃப் ராவணன் பிராமணன், சுத்த சிவபக்தன், ஆச்சார அனுசாரங்களோட உழவக்கூடிய பிராமணங்கிற பிலீஃப் நமக்கு இருக்க மாதிரி அண்ணாமலைக்கோட அரசியல் கருத்துக்கள் அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. யதார்த்த அரசியல்ல சீமான் 5வது முறையும் தனிச்சு நிற்கிறாரு, 214 நிற்கிறாரு. சீமானனுக்கு தான் அந்த போல்டு இருக்குன்னு சொன்னா டிடிவிக்கு இல்லை, கமல்ஹாசனுக்கு இல்லை, விஜய்க்கும் வரப்போறதில்லை. வரும்னு யாராவது துக்குலக்கதையாவோ ரங்கராஜ் பாண்டேயோ யாரோ பதிவு பண்ணலாம். வந்தா நான் தப்புங்க, நீங்க சொன்னது கரெக்ட் ஆயிட்டு, விஜய்க்கு வந்துட்டுன்னு ஒத்துட்டு போறேன். ஸோ அண்ணாமலை வந்து இந்த இடத்துக்குள்ள சீமான் 214 3வது முறை போடுறது சாதனைங்கிறதெல்லாம் கருதுறாரு. அதனால சீமானுக்கு உரிய இடம் கொடுக்கணும், அவர் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல அண்ணாமலை தெளிவா இருக்கிறார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த 18 விழுக்காடு இந்திய வாக்காளர்களுக்கு இண்டிகேட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு செல்லாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்றீங்க. களத்திலே அது எதிரொலிக்குது. என்ன காரணம் சார் விஜய் அவர்கள் அந்த மாற்றுன்ற வாக்குகள் போவதற்கு? விஜய் மாற்றுங்கிறதுக்கு போகலையே, முதல் மேலே மாற்றுன்னு சொல்லலையே. அவர் வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் அரசியல் கட்சி தொடங்க. அவர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரமா இருக்காரு, அந்த வன்மத்துக்குள்ளதான் வராரு. அவருக்கு நோக்கமே உதயநிதி ஸ்டாலினை தோக்கடிக்கிறது தான். அதனாலதான் வந்து அவரு அண்ணா நம்ம 2 சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினை தடுத்துறோன்னு எடப்பாடி கிட்ட போய் உதயநிதி ஸ்டாலின் வர்றதை தடுத்துறோன்னு சீமான்ட்ட கேட்டாரு. சீமான் நீ வேணா போப்பா, நான் எடப்பாடி எல்லாம் ஒத்துக்கிட்டு வர முடியாதுன்னா நானே என் தலைமையில நின்றுக்கிறேன், எனக்கு அது செட் ஆகாதுன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு
சீமான் தனிச்சுன்னு சொல்றது பிடிக்காதனால சீமான் தனிச்சு போட்டியிடுறது உதயநிதியை வீழ்த்துறதுக்கு அது இடைஞ்சலா இருக்குமோங்கிற ஒரு எண்ணத்துல தான் சீமான் தனிச்சு போட்டியிடதை கத்தி கத்தி பேசுறாரு சீமான்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட விஜய் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசினாரு. சீமானும் தம்பி ஒன்றை நம்பி ஒன்றும் வரமாட்டான், நீ பலம் நிரூபிக்காதவன். விஜயகாந்த் பலம் நிரூபிச்சனால தான் மக்கள் நல கூட்டணியாவது வந்தான், அவன்கிட்ட எவனு வரமாட்டான்னு வாங்கி அடிச்சாப்புல. அந்த இடத்துக்குள்ள இருந்து விஜய்க்கும் சீமானுக்கும் வந்து கருத்து வேறுபாடாயிடுச்சு. சீமான் நீ வேணா என்ன சிஎம்மா சொல்லு, நம்ம முயற்சி பண்ணுவோம்னு சொன்னாப்புல. விஜய் நீங்க வாங்கன்னா நம்ம எடப்பாடி சிஎம்மா சொல்லி உதயநிதி ஸ்டாலினை காலி பண்ணிடுவோம்னு கூப்பிட்டாப்புல. அதுக்கு சீமான் தயாரில்லை. சீமானை பொறுத்தவரை ஸ்டாலின் வர்சஸ் சீமான்கிற அரசியல் வரும், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்ங்கிற அரசியல் வரும். கடைசியா வந்து அந்த அரசியல் தான் ஈரோடு கிழக்குல வந்தது. பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா, ஸ்டாலினா சீமானா, அந்த அரசியல் வரும். முழு நேர அரசியல்வாதியாட்டு எல்லா இடத்திலும் நிற்கக்கூடிய சீமானுக்கு 234 போடக்கூடிய சீமானுக்கு அந்த வளர்ச்சி ஜம்பிங் வரும். அதை நோக்கி சீமான் பயணிக்கிறாரு. விஜயை பொறுத்தளவுல தற்காலிக அரசியல்வாதி, பார்ட் டைம் அரசியல்வாதி, ஒரு உதயநிதி ஸ்டாலின் வன்மம், காழ்ப்புணர்ச்சி, இதனால அரசியலுக்கு வந்தவர், வேற எதுவும் கிடையாது. அவருக்கு யூடியூப் சினிமா ஆதரவாளர்கள்லாம் உதயநிதி ஸ்டாலின் என்ன மாதிரி ஏசினான் தெரியுமா? யோசித்து பாருங்க. உதயநிதி வர்சஸ் விஜய்னு பேசுனதுக்கு அந்த பழனிசாமி ஜெகதி எவனோ ஒருத்தர் காசு கொடுத்தெல்லாம் எழுத வைக்கிறாங்கன்னு தகவல்கள் சொல்றாங்க. ஸோ இவங்களும் பொருத்தி பாருங்க. விஜய்க்கு பட வசூல பேசுறவங்க தான் உதயநிதி வர்சஸ் ஸ்டாலின், உதயநிதி வர்சஸ் விஜய்னு பேசுனான்னா மண்மத்துல தான் உதயநிதிக்கு எதிராட்டு அந்த அரசியலை விஜய் பண்றாரு. ஏன் சீமானே அண்ணன் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருவோமான்னு விக்ரவாண்டியில் பேசினார்னா ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட சொல்லி 20 விழுக்காடு ஓட்டு விஜய்க்கு இருக்குது, உதயநிதிக்கு எதிராக பேசிட்டு அந்த ஓட்டெல்லாம் சீமானுக்கு வந்துடும். ஈர மண்ணு எற்கட்டி சாம்பல் இருக்கு. எப்பா துக்குளக்கு இதையா ரங்கராஜ் பாண்டே நிரூபிச்சாதான்ப்பா ஓட்டு. ஏன் நீங்க இந்த ஜான் ஆரோக்கியசாமி பேசுறதையே பிரதிபலிக்கிறீங்க? நிரூபிச்சாதான் ஓட்டு. அப்ப நிரூபிக்காத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. போலரைசேஷன் தான் வரும் நான் சொன்னேன். போலரைசேஷன் தானே வந்தது, நான் சொன்னதுதான் நடந்தது. 55 திமுக உதயசூரியன் சொன்னேன், 63 போயிட்டாங்க. மாம்பழத்துக்கு 20 சொன்னேன், 29 போயிட்டாங்க. சீமான் இருக்கிற ஓட்டை காப்பாத்துறது இல்லைன்னா அவருக்கு பின்னடைவுன்னே. நல்ல வேளை 1 விழுக்காடு ஓட்டு அதிகம் பெற்று இருக்க ஓட்டை காப்பாத்திக்கிட்டாரு. சிவகார்த்திகேயன் அவரை வந்து எலெக்ஷனுக்கு முன்ன விஜய் நடுநிலைமை சொன்னனால நீ பயந்து போயிட்டடா, நான் என் அண்ணனை நேரில் பார்ப்பேன், இதுக்கெல்லாம் பயந்தோம் இல்லை நான் சிவகார்த்திகேயன் சீமானை பார்த்தாரு. எனிவே போலரைசேஷனுக்குள்ள சீமானால அந்த ஓட்டை எடுக்க முடியலன்னா விஜய் வந்த நோக்கமே உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தான். அந்த இடத்துல தான் உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல விஜயை டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. கள்ளக்குறிச்சி சாராய சாவை விஜய் பார்த்ததுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை. போலிங் கூடிட்டு, திமுகவுக்கு போலிங் கூடிட்டு, நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. இதுதான் உண்மை நிலைமை. அவர் வந்து நோக்கமே உதயநிதி ஸ்டாலின் உள்ள வன்மம், காழ்ப்புணர்ச்சி தான் அவருக்கு அரசியல் நோக்கம். இது பல உதாரணங்கள்ல சொல்ல முடியும். அண்ணன் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி விட்டுருமான்னு சீமான் ஆரம்ப கட்டத்தில் பேசுனது அதோட ஒரு பின்விளைவாகிட்டு ஜான் ஆரோக்கியசாமி பின்னணியெல்லாம் அது பேசப்பட்டது. ஆனால் சீமான் அந்த எலெக்ஷன்ல தான் ரவீந்திரன் துரைசாமி அண்ணன், எங்கள் அண்ணன் சொல்றது கரெக்டாக இருக்கும், முகத்துக்கு நேரம் சொல்லுவான் எங்கள் அண்ணன், யாரையும் ஜாலரா அடிக்கிறதுக்கோ இதோ பண்ண மாட்டான், மனசுல பட்டதை யார் முன்னாடியும் சொல்லிடுவான். திருவொற்றியூர்ல தோப்போன்னு தான் சொன்னான். அப்போ நமக்கு சீமான் வருத்தப்பட்டார், என்னடே நீங்களே நான் தோப்போன்னு சொன்னான்னா. அப்போ நான் 3ஆவது தான் போகணும்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துக்குள்ள என்ன வருமோ அதுதான் சொல்லுவேன். நீங்க ஈரோடு கிழக்குல கூட அவர் டெபாசிட் வாங்குவார்னு எங்கேயும் சொல்லியிருக்கல, இல்லை உங்கள்கிட்ட கூட சொல்லிக்கல. அப்போ ஈரோடு கிழக்கில் அவர் எடுக்க ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பிறந்தோடனே எடுத்து பாருங்க வீடியோவை. துக்ளக் இதே வீடியோ எடுத்துப்பாரு, தங்கராஜ் பாண்டே வீடியோ எடுத்துப்பாரு. களமியா ஒன்ன மாதிரி ஏட்டு சுரக்கா அரசியலா பண்ணிட்டு இருப்பான் ரவீந்திரன் துரைசாமி. களத்துல இருந்து வந்தவன். இந்த களத்துல எடுக்கக்கூடிய ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னேன். அதுதான் இன்னைக்கு 17 விழுக்காடு ஓட்டு சீமான் எடுப்பாருங்கிறத நான் டிக்ளேர் பண்றேன். ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது சீமானை நோக்கி வரும். அப்படி சீமானை நோக்கி வர்றது விஜயின் தவறுகளும் ஒரு காரணம். விஜய் பாசிட்டிவ் அரசியலுக்கு வரல, நெகட்டிவ் அரசியலுக்கு வந்துறாரு. நெகட்டிவ் அரசியல் தேராது. பாசிட்டிவா மக்கள் நலனுக்காக நிற்கிறவனுக்கு அரசியல் தான் மேலே எழுப்பி வரும். ஸோ சீமானுக்கு முழு நேர அரசியல், 234 துணிச்சல் போடக்கூடிய அரசியல், நேர்மறை அரசியல் எடுபடும். காரைக்குடியில வெற்றிக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கடந்த காணொலியில் வந்து பேசுறோம். இப்போ ரெட்டிகள் சர்வேவும் அதே வெளிக்காட்டுது. எப்படி சார்? ரெட்டிகள் சர்வேயும் பார்த்தேன். நான் சர்வேயை பற்றியே விமர்சனம் பண்ணக்கூடிய போது ரெட்டிகள் சர்வே எடுத்து நான் பேசக்கூடியவனும் அல்ல. சர்வேங்கிறது ஒரு கணிப்பு தான். என்னை பொறுத்தவரை சீமான லீடரா பார்த்து மக்கள் வெற்றி பெற வைப்பாங்க. 5வது முறையும் தனிச்சு நிற்கிறாருன்னா இவன் உண்மையானவன், நேர்மையானவன், நோட்டுக்கும் சீட்டுக்கும் வேலை போகல, தான் சாதிக்கும்னு நினைக்கிறான். ஒரு பாசிட்டிவா விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்குலையும் களத்துல நின்று இருக்கிறான், 214 போடுறான். ஸோ இவன் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட வாரான். இவனை லீடரா இவனை ஜெயிக்க வைப்போன்னு மக்கள் நினைப்பாங்கன்னுங்கிறது என் கருத்து. சார், இன்னும் அந்த தென் மாவட்டங்களில் அதிமுக திருப்பி இணைஞ்சிருந்தாலும் சீமான் அவர்களாக வீக் ஆவறாரான்ற ஒரு கேள்விக்கு எப்படி பார்க்குறீங்க? சீமானுக்கு வந்து தென் மாவட்டங்களில் ஏற்கனவே 10 தொகுதியில் கேண்டிடேட் போட்டு 7 தொகுதியில் போட்ட கேண்டிடேட் போட்ட எடப்பாடியோட 30,000 ஓட்டு அதிகம். இப்போ என்டிஏ ஓட்டு எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. புரியுது.
ஆகாது. அது வந்து ஓட் டிரான்ஸ்ஃபரிங் வராது. அவரும் வந்து ஓட் டிரான்ஸ்ஃபரிங் வரும்னா 50 சீட்டு வர பிஜேபி கொடுத்து இந்துத்துவாவை கையில் எடுத்தா வரும். அதை அவர் செய்ய மாட்டாரு. அப்ப இந்துத்துவா வளர்ந்துரும், அண்ணாமலை வளர்ந்துருவாருன்னு அதுக்கு பண்ணுவாரு. அண்ணாமலை வளர்ந்துருவாருன்னு பிஜேபியை மட்டம் தட்டினார்னு சீமான் வளருவார். எப்படி போனாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குள்ள உனக்கு வந்து ஆபத்து வரத்தான் செய்யும். அந்த மெயின் ஆபத்து அண்ணாமலையை வச்சு தள்ளிடலாம், பிஜேபி குறைஞ்ச சீட்டு கொடுத்து அண்ணாமலை லீடரா வராது தடுத்தலான்னு சொன்னா அண்ணாமலைக்கு கருத்தியல்ல சீமான் லீடரா வருவார். அண்ணாமலை எடுத்த 11.4 விழுக்காடு வாக்குல பெரும்போது சீமானுக்கு போகும். இதுதான் இயற்கை நீதிப்படி நடக்கும். அப்ப டஃப் ஃபைட் எடப்பாடி சீமான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போகுமா சார் இந்த 2026 26 எடப்பாடியை தாண்டி ஸ்டாலின் வர்சஸ் சீமான் கொண்டு வரணும் தான் சீமானுக்கு நோக்கம். பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிற ஈரோடு கிழக்கு அந்த களத்தை தமிழ் மண்ணில் கொண்டு வரணும் தான் நோக்கம். ஸ்டாலின் வர்சஸ் சீமானை கொண்டு வரணும் தான் நோக்கம். திராவிடமா தமிழ் தேசியமானு கொண்டு வரதான் நோக்கம். அதுக்கு இன்னைக்கு திராவிடர் வேறு தமிழர் வேறுங்கிற கருத்தியல் ரொம்ப கடுமையா மக்கள் மத்தியில் பரவிட்டு இருக்கு. அது சீமானுக்கு வந்து பெரிய பூஸ்டா இருந்துட்டு இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி மேலும் பலகீனம் அடைவார். அதுல சீமானுக்கு உள்ள எழுச்சி வந்து அடுத்த காலம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல திராவிடமா தமிழ் தேசியமா ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வர்றதுதான் சீமானுக்கு நோக்கம். இதுதான் சீமான எடப்பாடியோட கூட்டணிக்கு வரக்கூடிய தொழிலதிபர்கள், ஆச்சாரியார்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே சீமான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாரு. தனிச்சு போட்டிங்கிறது சீமான் எடுத்த முடிவு. வரும்போதே தம்பி சாட்டை துரைமுருகன் சொல்லும் போது இந்திய கட்சிகள் தமிழக கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி தான் பாருங்கிறத தம்பி சாட்டை துரைமுருகன் சொல்றான். இதுல சிலர் வந்து எனக்கு எதிராக வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க. என் உறவினர் தொழிலதிபர்கள் போன்றவர்களே நான் தான் சீமானை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சீமானை யாரையும் பண்ண முடியாது. அவர் முடிவை தாண்டி அங்க எதுவுமே இல்லை. எல்லாமே சீமானுக்கு முடிவு தான். முழுக்க உறுதியா டூ ஆர் டை, செய்ய அல்லது செத்துமடின்னு தனிச்சு போட்டிடுங்கிற முடிவுங்கிறது செந்தமிழன் சீமானுக்கு முடிவு. அது சரிதாங்கிறது ரவீந்திரன் துரைசாமிக்கு கருத்து. அது என்னோட உறவினர்கள் தொழிலதிபர்கள் பலருமே சீமானுக்கு நலன்ல அக்கறை இல்லாம அவங்க தொழில் தொடர்பாட்டு ஒரு கூட்டணியில சேர்த்து விட்டுட்டோம்னா தங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும்னு சீமான்ட்ட வரும்போது அவங்களோட நட்பு மரியாதை அவங்களோட பாசம் எல்லாம் இருந்தாலும் கூட கொள்கையில சீமான் உறுதியா இருக்கிறதுனால யார் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு நான் தனிச்சு தான் போட்டி விடுவேன், என்னை பொறுத்தவரை நான் தனிச்சு போட்டிட்டாதான் மரியாதை, அல்லது நான் அதோட முடிஞ்சு போவேன், எனக்கு நோக்கம் இருக்கு, தமிழ் தேசிய அரசியலை நிறுவனங்கிற நோக்கம் இருக்கு, நான் தனிச்சு போட்டிட்டாதான் அது முடியுங்கிறதுல சீமான் உறுதியா இருக்கிறாரு. ஒரு சிலர் என்ன குறை சொல்றாங்க, நிச்சயமா இல்லை, சீமானின் உறுதித்தன்மை சரிங்கிறத நான் சொல்றேன். அவ்வளவுதான். குறிப்பா நேற்று ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியும் சார். அது நெரேட்டிவா இல்லை உண்மை செய்தியா அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் வந்து திரைமறைகளை கிட்டத்தட்ட தகவலோட கூட்டணி உருவாக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நெரேட்டிவை இல்லை காங்கிரஸ் இங்க போனா முடிஞ்சு போச்சு. வெளியேறினா 2% ஓட்டு தான் வரும். அது சனிக்கிழமை காங்கிரஸ் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல பிறந்தகையெல்லாம் திமுக ஆட்சி தான் வரும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு மாநில காங்கிரஸ் தலைவர் திமுக ஆட்சி தான் வருங்கிறாரு. அவரை ராகுல் காந்தி கூட்டு கேட்டாரா ஏன்பா சொன்னேன்னு? ஸ்வீட் ஷேரிங் முடியாதவரை கேட்கல. அப்போ மல்லிகார்ஜுன கார்த்திகே, சோனியா, சொல்ல பிறந்தகை எல்லாருமே திமுக கூட்டணி இருக்கிறாங்க. 17 எம்எல்ஏ திமுக கூட்டணி இருக்கிறாங்க. எம்பிக்கள் எல்லாம் திமுக கூட்டணி இருக்கிறாங்க. சிதம்பரம் திமுக கூட்டணி இருக்கிறாப்புல. ஸோ இந்த இடத்துக்குள்ள திமுக கூட தான் காங்கிரஸ் பயணிக்கிறாங்க. பல நிரூபிக்காத விஜய் பின்னாடி யார் போவா? அது இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அதுல விஜய் வசந்த் எல்லாம் தூக்கி அடிச்சுட்டாப்புல. விஜய் வசந்த் இன்னொரு விஜய் சோடங்கரே தூக்கி அடிச்சுட்டாப்புல. இன்னொரு விஜய் கூட கூட்டணிங்கிற போது இந்த விஜய் இவரும் சினிமா நடிகர் தான் தூக்கி அடிச்சுட்டாப்புல. அதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இப்போ விஜய் வசந்த் டீம் எல்லாம் சோனியா, ராகுல், பிரியங்காட்ட கொடுத்த இவரு மல்லிகார்ஜுன கார்த்திகை ரிப்போர்ட்லேயே வந்து அவங்க விஜய் எல்லாம் ஒர்த்து இல்லை, அவர் ஜனநாயகம் படத்துல மோடி அடிச்ச பிறகு அவர் பட்ஜெட் எழுத்தே கருத்து சொல்லலை, 25ல் பட்ஜெட் எழுத்து கருத்து சொன்னவர் இப்போ கருத்து சொல்லவே பயப்படுறாரு, நீங்க நேஷனல் கரார்டு இதுல நீங்க விடுபட்டதை பற்றி கூட விஜய் ஒன்றும் சொல்லலை, பாராளுமன்ற இதை ஒன்றும் சொல்லலை, அவர் ரொம்ப பயந்து போய் கிளி பிடிச்சு போய் நடக்கிறாரு, இவரெல்லாம் நம்பி போக முடியாதுங்கிறத அவங்க விஜய் வசந்த் மற்ற எம்பிக்களை வந்து கொடுத்துட்டாங்க. பலம் நிரூபிக்காதங்கிறதும் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாதுங்கிறதும் இவங்களோட கருத்தா இருக்குது. ஸோ விஜய் காங்கிரஸ் கூட்டணிங்கிறது இல்லை. ஆனா இந்த மாதிரி நிறைய வந்து போலியா செட் செய்யறது யாருன்னு நினைக்கிறீங்க சார்? ஜான் ஆரோக்கியசாமி தான் செட் பண்றாரு. அது மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அவருக்கு ஒரு பேக் ஃபயர் ஏற்படும். பேக் ஃபயர் தான். ஆக்சுவலா அவங்களுக்கு அரசியலுங்கிறது பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் தானே. ஜனநாயகம் படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிறத மாற்றி சூப்பர் ஸ்டார் விஜய்னு கொண்டு வரதான் அவங்க நோக்கம். அது உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் ஆர்கானிக்கா ரஜினிகாந்த் தான். எத்தனை வருஷம் என்ன இது நீ செட்டப் பண்ணி வந்த, கடைசியா ஒரு படம் தான் 500 கோடி, இந்த படமும் 500 கோடிக்கு மேல கொண்டு வந்துடணும் தான் கடைசி படங்கிற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சிங்க. அதற்கு பிறகு அரசியலை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் கொடுத்து பிராண்டிங்காக பிசினஸ்
விளம்பரத்துக்காக 10 கோடி ரூபாய் கொடுத்தீங்க. கட்சிங்கிறதே ஜனநாயகத்துக்கான ஒரு விளம்பரமும் அவங்களுக்கு நோக்கம் உண்டு. அந்த இடத்துக்குள்ள நீங்க ராகுல் காந்திக்கு ஊதுகுழல் தொங்கு சதை ஒட்டுண்டின்னு மோடிக்கு தெரிய வரதும், நாங்க அந்த கருத்தை சொல்லவும் மோடி வந்து ஏற்கனவே ஒரு நபருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்ததோ அந்த இதை வந்து விஜய்க்கும் அவர் கொடுத்துட்டாரு. இன்னும் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ இந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு கெடுவான் கேடு நினைப்பான்னு சிவகார்த்தியம் படத்தை கெடுக்க நினைச்ச உங்களுக்கு உங்க படமே ரிலீஸ் ஆக முடியாம போச்சு. பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்ச கதைங்கிற மாதிரி சினிமா வசூலுக்காக நீங்க பண்ண இது வந்து சினிமா படமே ரிலீஸ் ஆகுமாங்கிறது கேள்விக்குறி ஆயிற்று. லாரன்ஸ் லட்சுமி படம் வந்து மத பிரச்சனையில சென்சார் தடை விதிச்ச சூழ்நிலையில இந்த படத்துக்கும் தடை வெஞ்சிருமோங்கிறதுக்காக செய்வ தெரியாது திகைச்சு நிற்கிறீங்க. காங்கிரஸ் தரப்பில் உள்ள எம்பிக்களும் விஜய் கோளை பிஜேபி ஏற்றுக்கிட மாட்டாரு, அவரு பதுங்கிட்டாருங்கிற சூழ்நிலை இருக்குது. இன்னும் விஜய் சரியான முடிவு எடுக்கலைன்னா அவருக்கு ரொம்ப பெரிய இடர்பாடுகளும் இன்னல்களும் காத்திருக்குது. நான் சகாதேவ மாதிரி தான் சொல்லுவேன். 239 போட சொன்னேன், விஜய் போடலை. அதே வேளையில் பிசியானந்த் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவரை பொதுச்செயலாளரை போட்டதை மனசார பாராட்டினேன். சமூகநீதி பார்வையில் ஆட்சியில் பங்குன்னு சொல்றது தப்பு, இது வந்து பலம் நிரூபிக்காம இது சொன்னா கேலி கூத்தாகும்னு சொன்னேன். கேலி கூத்தாயிற்று. போலரைசேஷனை உடைக்கணும் விக்கிரவாண்டியில்னு சொன்னேன், உடைக்கல. இப்போ வந்து வட தமிழகத்தில் போலரைசேஷன் வந்ததுன்னா விஜய் மாட்டுவார். நீங்கள் ஜானாரிக்க சாமிக்கு கொடுத்த ஃபீஸுக்கு வந்து கொடுத்ததுக்கு காரணம் அன்புமணிக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்க, அன்புமணி உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க, நீங்கள் சந்தனம் பூச பன்னீர் தெளிவிக்க ஒரு ஷோ காட்டினீங்க. கடைசியில் அன்புமணி பலன் நிரூபிக்காத நீங்கள் வேஸ்ட்டுன்னு அவர் எடப்பாடி கூட போயிட்டாரு. அது போலரைசேஷன் ஆகும். அந்த போலரைசேஷனில் விக்கிரவாண்டியில் வராத நீங்கள் ஜெனரல் எலெக்ஷன்லையும் போலரைசேஷனில் வட தமிழகத்தில் ரொம்ப மோசமாக போவீங்க. குறித்து வச்சுடுங்க. கேண்டிடேட்டும் வரமாட்டான், போலரைசேஷன் களத்துக்குள்ளே நீங்கள் ரொம்ப மோசமாக போவீங்க. 1 year நான் 1 year போலரைசேஷன் தான் வரும். சீமான் களத்துக்குள்ள நின்றனால அவர் அதை மீறி நிற்பார். உங்களால் நிற்க முடியாது. நீங்கள் கமல்ஹாசன் 2.0ங்கிற லெவலில் தான் போயிட்டு இருக்கீங்க. 234 கேண்டிடேட் சிக்கல் எல்லாமே சகாதேவ மாதிரி நம்ம சொன்னதை நீங்கள் எடுக்காதனால தான் இவ்வளவு பின்னடைவு. இன்னும் நீங்கள் சரியான பாதையில் பயணிக்கலைன்னா மேலும் பின்னடைவுகளும் இடர்பாடுகளும் இடைஞ்சல்களும் எதிர்பாராத அடி ஜன்னல் விழுந்ததில்லை, அந்த மாதிரி அடிகள் இன்னும் நிறைய விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு பெரிய மரணடியாக கூட இருக்கும். விஜய் இதெல்லாம் செல்ஃப் ரிலைசிஸ் பண்ணி ஆர்டி சார் என்ன சொன்னார், என்ன நடந்துங்கிறத அவர் பார்க்கணும். ஏற்கனவே நீங்கள் திருமலை ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சினிமா ரீதியாட்டே உங்களுக்கு நான் என் நண்பருக்காக கொடுத்த ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் மினிமம் கேரண்டிக்கு பயன்பட்டதுன்னு நீங்கள் உணர்வீங்க. இப்பவும் நான் சகாதேவமாக தான் சொல்கிறேன். சிக்கல் உங்களுக்கு நிறைய இருக்குது. உங்களை சுற்றி இருந்து உங்கள் பணத்துக்காக கொலையடிக்கவனை நம்பாதீங்க. சார், இப்போ இன்று ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்காரு. எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பின்னடைவா அமைஞ்சிருக்கு சார் அது? ஓபிஎஸ் வந்து வெளியேறினதுமே அதிமுக ஒரு ஜாதி கட்சி ஆயிடுச்சு. நான் இரு ஜாதி கட்சின்னு சொல்லுவேன். 10.5 சிபி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், வீரமணி இவங்களும் டம்மி தான். அது எடப்பாடி கிட்ட தான் ரெட்டால இருக்கு. எருமேல் வந்து தமிழக முகம் எடப்பாடியை தவிர அங்கே யாருமே இல்லை. ஸோ ஓபிஎஸ் போனதில் 13 விழுக்காடு ஓட்டு லாஸ். அந்த 13 விழுக்காடு ஓட்டு லாஸ்ங்கிறது வந்து இனிமேல் எடப்பாடியை நோக்கி வராது. பட் ஓபிஎஸ் என்ன எடுத்தாருங்கிறது கேள்விக்குறி. ஆனால் 13 விழுக்காடு இனிமேல் எடப்பாடியை நோக்கி வரக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த ஒற்றை தலைமை ஆனதுல கட்சி பொதுத்தள கட்சிங்கிற அந்த தன்மை போயிட்டு ஒரு இலையில எடப்பாடி ஒரு இலையில ஓபிஎஸ்ங்கிறது வந்து 2 இலையில 2 வருங்கிறது இருந்தது. இப்போ ஒரு இலையிலேயே 2 இலையிலையுமே எடப்பாடிக்கும் போது ஒரு ஜாதி கட்சிங்கிற அந்த முத்திரை அதில் வந்துட்டு. அதான் நான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே சொன்னேன். இது ஈரோடு கிழக்குலேயே சொன்னேன். இங்கே டெபாசிட் வாங்கிடுவார், 24 விழுக்காடு வருவார். மற்ற நாடார் முக்குலத்தூர் பல்லில் டெபாசிட் வராதுங்கிற கருத்தை சொன்னேன். 25 விழுக்காடு வாங்கினார். எடுத்து பாருங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அதிமுகன்னு தன்மை மாறிட்டு அதே வேலை வன்னியர் பெல்ட்டில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், தருமபுரி போன்ற பகுதியில் இந்த 36 தொகுதிக்குள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸ்டாலினோட பெரிய தலைவராக இருக்கிறார். அது காரணம் அவர் கொடுத்த 10.5 அவர் கட்சியில் வன்னியர்கள் பெரிய அளவில் இருக்கிறதும் காரணம். இந்த வன்னியர்கள் யாருமே வந்து ஓபிஎஸ் மாதிரி தமிழக அளவில் பாப்புலரானவங்க கிடையாது. சிவி சண்முகம்லாம் ஒரு வீரபாண்டி ஆரம்பம், மதுராந்தம் ஆரம்பம், செஞ்சி ராமச்சந்திரன் இவங்கள மாதிரி எடப்பாடி கிட்ட ஒரு பவர் பொலிட்டிக்ஸ் லோக்கலாக பண்ண முடியுமே தவிர தமிழக அளவில் எடப்பாடிக்கு எதிராட்டு வந்து ஒரு ரைவல் லீடராட்டு அவருக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு முகம் இல்லை. அவர் எடப்பாடியை பொறுத்தவரை சந்தோஷப்படுவார். அவருக்கு நோக்கமே 2வது இடம் வர்றது தானே. சீமானே சொல்றாருல, என்ன சீமா சொல்லிடுவாங்கன்னு பயந்து போய் தானே நீ பார்லிமெண்ட்லேயே வராத எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்றத்தில் வேல்யூ இல்லாத பிஜேபி கூட எதுக்கு கூட்டணி போனேன்னு சொல்லும்போது 2வது இடம் தான் அவருக்கு நோக்கம். கட்சியை கைப்பற்றதான் அவர் நோக்கம். இப்போ தமிழக அளவில் அவருக்கு கட்சியை கைப்பற்றதில் அவருக்கு சேலஞ்சிங்காக யாருமே இல்லை. லோக்கலாக சிவி சண்முகம் ஒரு 1 year அந்த பெல்ட்டுக்குள்ள, கேபி முனுசாமி ஒரு 1 year இன்னொரு பெல்ட்டுக்குள்ள, திமுக கிட்ட கலைஞர்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, வீரபாண்டி ஆரம்பகம், மதுராந்தம் ஆரம்பம், செஞ்சி ராமச்சந்திரன் பவர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய 1 year அந்த மாதிரி இவர்கிட்ட ஒரு 4 1 year வீரமணி, தென் அன்பழகன், இவர்
சிவி சண்முகம், KP முனுசாமி. இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது சிவி சண்முகம் தான். நமக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காரு, அதை நம்ம எதிர்கொள்வோம். அது நம்ம யாருங்கிறது அவருக்கு தெரியாது. நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், யாருக்கு ஆளு, என்ன இது எப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அதை விட்டுறலாம். அது எடப்பாடிக்கு அடியாளாக தான் அந்த வழக்கையும் போட்டிருக்காரு. பட் அவர் செல்வாக்கான தலைவர், வன்னியர் மத்தியில் அவருக்கு பேக்கிங் இருக்குது உண்மை. பட் தமிழக அளவில் உள்ள ஒரு லீடர்ஷிப் இமேஜில் அது வராது. செய்தியே ஒரே ஒரு கேள்வி தான் சார். 4500 விருப்ப மனுக்கள் தான் திருப்பி பெறப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தாவேகா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா 50,000க்கும் மேற்பட்டது விட்டதுன்னு சொன்னாங்க. இல்லை பணம் கட்டி கொடுத்துருக்க மாட்டானுங்க. நீங்கள் ஓசூரில் எத்தனை பேர் 15,000 கட்டியிருக்கான்? இது தருமபுரியில், சாரி கிருஷ்ணகிரியில் எத்தனை பேர் கட்டியிருக்கிறான்? கிள்ளியூரில் எவ்வளோ கட்டியிருக்கிறான்? உழவங்கோட்டில் எவ்வளோ கட்டியிருக்கான்னு லிஸ்ட்டு கொடுங்க, தெரிஞ்சு போகும். அப்படியெல்லாம் பணம் கட்டியெல்லாம் இவருக்கு ஆள் இல்லை. பிறந்த நாளே 35 இடத்துல தான் நடந்தது. 50,000 ரூபா செலவழிக்கிறதுக்கு 35 தானே இருந்தான். அதனால தானே 214 போட முடியாதுன்னு சொல்கிறேன். துக்ளக் சத்யா போட முடியும்னா இதையா போட முடியும்னா முடியும்னு சொல்லுங்க. கருத்து கணிப்பு மட்டும் எடுக்கிறீங்களே. 214 போட்டுருவாரு, கேண்டிடேட் இருக்காருன்னு சொல்லுங்க. ரங்கராஜ் பாண்டே இருக்காருன்னு சொல்லுங்க. தப்புன்னா நான் தப்புனே ஒத்துக்கிறேன். நான் கமலாசன் 2.1 தான் சொல்றேன். 39 போட முடியாத எப்படி 214 போடுவாரு? கூரையேறி கோழி பிடிக்க முடியாத எப்படி வானையேறி வைகுண்டம் போவானா? கமலாசன் 39 போட்டாரு, 38 சம்திங். அவரே 214 போட முடியல. ஸோ விஜயால கேண்டிடேட் போட முடியாது. நான் இவ்வளோக்குள்ள சேலஞ்சா பண்றதுனால ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட காசு கொடுத்து ஏதாவது செட் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒர்த்லெஸ் கேண்டிடேட்டா இருக்கும். களத்துக்குள்ளே நிற்க மாட்டான். அதிமுக பிரசாந்த் கிஷோர் கேண்டிடேட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா நீங்க எப்படி சுயநலமாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களோ கூட இருக்கவனா அத்தனை பேரும் சுயநலவாதிகள் தான். அத்தனை பேரும் சுயநலவாதிகள் தான். ஒரு கொள்கைக்கு பின்னாடி நாம் தமிழர் மாதிரி 214 வந்து கொள்கைக்காக நிற்கிறாங்களா? அது கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஏற்படும். புரிஞ்சுக்கிடுங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. இதுவரை நான் சகாதேவ மாதிரி விஜய் பற்றி சொன்னதெல்லாம் சரியாயிட்டுன்னு குப்பன் சுப்பனை விடுங்க. விஜய்க்கு மனசுக்கு தெரியும். சார், பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நேரத்துக்கு. நன்றி.